நடைபெற இருக்கின்ற 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக அன்பு சகோதரி தேன்மொழி அவர்களை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்கள் உயிர் அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்கள் அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கிறார். விவசாய சின்னத்தில் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளராக அன்பு சகோதரி தேன்மொழி அவர்கள் போட்டியிடுகிறார். அதற்கான அதிகாரபூர்வமான அவரை அறிவித்து அதிகாரபூர்வமாக அவரை மாநில பொருளாளர் ஐயா இளரா பாரதி செல்வன் அவர்கள் அறிவித்து அதற்கான ஒரு நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் தான் இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சகோதரி தேன்மொழி அவர்கள் அமெரிக்காவிலே பணியாற்றி கொண்டிருந்தவர். இந்த நன்னிலம் சட்டமன்ற தொகுதியை பூர்வீகமாக பிறப்பிடமாக கொண்டவர். தனது சொந்த நிலம் இப்படி தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிறதே என்ற மிகப்பெரிய ஒரு வருத்தத்தில், அதன் தாக்கத்தில் தான் அமெரிக்காவில் தான் பார்த்து கொண்டிருந்த ஆசிரியர் வேலையை விடுத்துட்டு ஒரு தமிழ் தேசிய போராளியாக இந்த மண்ணிலே தாய் மண்ணின் விடுதலைக்காக, உரிமைக்காக, முன்னேற்றத்திற்காக அவர் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக இந்த மண்ணிலே அவர் போட்டியிடுகிறார். மிகப்பெரிய அரசியல் பாரம்பரியம் மிக்க குடும்பத்தை சேர்ந்த சகோதரி தேன்மொழி அவர்கள் உறுதியாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் சீமானின் தங்கையாக இந்த தேர்தலை களம் கண்டு உறுதியாக அவர் வெற்றி கனியை பறிப்பார். அதற்கான நிர்வாகிகள் கூட்டம் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. நீங்க ஏதாவது கேள்விதான் கேள்வி. உறுதியா இருக்கு. ஏன்னா அமெரிக்காவில் உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவில் லட்சக்கணக்கில் வருமானம் வரக்கூடிய ஒரு வேலையை விட்டுட்டு தாய் நிலத்தை முன்னேற்றணும், இந்த நன்னிலம் தொகுதியின் அடிப்படை பிரச்சனை தீர்க்கணுங்கிற மிகப்பெரிய ஒரு வேட்கையோட எங்களது சகோதரி தேன்மொழி இந்த தேர்தலில் போட்டிடுறாங்க. அதனால உறுதியா நாங்க இந்த எப்போதுமே நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில ஒரு கணிசமான வாக்குகளை வாங்கி எல்லா கட்சியும் மிரட்டி கொண்டிருக்கின்ற கட்சியாக நாம் தமிழர் கட்சி விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த முறை எங்கள் அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்கள் வகுக்கின்ற தேர்தல் வியூகங்களை மிகச்சரியாக பயன்படுத்தி நன்னிலம் சட்டமன்ற தொகுதியிலே உறுதியாக வெற்றியை சகோதரி தேன்மொழி அவர்கள் பெறுவார். அது வெற்றி உறுதி. அதுல காமராஜ் போட்டியிட்டாலும் சரிதான், யாரு போட்டியிட்டாலும் சரிதான். இதை சவாலாவே நாங்க சொல்றோம். திராவிட கட்சிகளை வீழ்த்தி, தேசிய கட்சிகளை வீழ்த்தி முதல் முறையாக நன்னிலம் சட்டமன்ற தொகுதியிலே ஒரு தமிழ் தேசிய கட்சி அதிகாரத்தை உறுதியாக கைப்பற்றும். என் பேர் தேன்மொழி. இந்த நன்னிலம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதி தான் எனக்கு பிறந்த ஊரு. நன்னிலம் தொகுதி ரொம்ப பின்தங்கிய நிலையில இருக்கு. நான் பொறுப்பாளர்களை சந்திக்கும் போது நேரடியாவே நான் பார்த்தேன். சாலை வசதிகள் இதெல்லாம் இல்லை, அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை. அது பொருட்டு தான் நான் என்னோட தொகுதியில கொஞ்சம் வளர்ச்சியை ஏற்படுத்துறோம். நான் மேலை நாடுகள்ல பாக்குறேன், எவ்வளவு விஷயங்களை பாக்குறேன், என் நாடையும் நான் பாக்குறேன், கம்பேர் பண்ணி பாக்குறேன். அதுல உள்ள ஒரு தாக்கம் தான், மன வருத்தம் என்ன இங்க கொண்டு வந்து காட்டியிருக்கு. நாளைக்கே நான் ஆரம்பிச்சிடுவேன். நான் வேட்பாளர் அறிவிப்பு கூட்டத்துக்காக தான் அபிஷியலா அறிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் காத்திருந்தேன். நாளைக்கே என்னோட பணியை தொடங்கிடுவேன். வர சனிக்கிழமை நவம்பர் 15ஆம் தேதி திருவையாற்றுல பூதலூர்ல மிகப்பெரிய தண்ணீர் மாநாடு நாம் தமிழர் கட்சி சார்பா நடைபெற இருக்கு. அந்த தண்ணீர் மாநாட்டுல நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்கள் கலந்து கொண்டு இந்த சோழ மண்டலத்தில் இருக்கக்கூடிய 18 தொகுதிகளுக்கான வேட்பாளரை அறிமுகம் செய்கின்ற பெரும் நிகழ்வு இருக்கு. அதுல சகோதரி தேன்மொழி அவர்களும் வேட்பாளராக அறிவிக்கப்பட இருக்கிறார். அந்த நிகழ்ச்சி மாபெரும் வரலாற்று புகழ்வாய்ந்த நிகழ்ச்சிக்கு இந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாய் தமிழ் உறவுகள் அனைவரையும் நாம் தமிழர் கட்சி சார்பாக வருக வருக என அன்போட வரவேற்கிறோம். தண்ணீர் மாநாட்டிற்கான ஒரு அழைப்பாகவும் இந்த கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கு.